20% ஓட்டுகள் வந்து விஜய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் அடிச்சுட்டு போகிறது, அதுக்கு ஒரு 20 கோடி ரூபாய் கொடுத்து அந்த 20 கோடி ரூபாவை நீ எதுனா ஒரு கிராமத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு 10 நாள் அந்த 20 கோடி ரூபாய் அந்த மக்களுக்காக செலவு பண்ணணும்னா, இதுலேயும் ஒரு ப்ரெஸ் மீட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பித்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட எதிர்கொள்ள முடியல உன்னால் பயம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏதாவது கேள்வி எழுப்பிடுவாங்களா, அந்த கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாமல் திணறிக்கணுமா? இவன் இன்னும் தேர்தலே சந்திக்கலை, இவனுடைய வாக்கு சதவீதம் என்னன்னு தமிழ்நாட்டில் தெரியல. அப்படி இருக்கும்போது தேர்தல் வியூகம் வந்து வகுத்து என்னத்தை கிழிக்க போகிறாங்களோ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? விஜய் வந்து ஓவர் பில்டப் பண்ணுறாங்க ஒரு கார்பரேட் அரசியல் அப்படின்னும் போது எப்படி வந்து பிரசாந்த் கிஷோர் வந்தால் வெற்றி எப்படி இன்டெலிஜென்ஸை நம்புறதோட தன்னுடைய கட்சியினுடைய பிரதிநிதிகளை நம்புறது திமுக. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொருத்தர் வந்து கட்டுப்பாட்டில் போலீஸ் இருக்குது. அப்போது என்ன தான் உளவுத்துறை தகவல் கொடுத்து கூட இந்த விஷயம் இப்படி நடக்கும் போது முன்னெச்சரிக்கை தடுங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்கறது. போதை ஒழிப்புன்னா உண்மையான போதை ஒழிப்புன்னா கஞ்சா, பவுடரு, மாத்திரைகள் இதன் மூலிமா தான் வந்து ஒருத்தன் அடிச்சுட்டு அவன் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறதுக்கு அவன் மனசு துடியுது. ஒரு கொலை பண்ணுறதுக்கு, கொடூரமாக நடந்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவனுக்கு மனசு துடியுது. அதை ஒழிக்கிட்டு உண்டான வேலையை பார்க்காம. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் இந்திய தேசிய கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க சார். இப்போது விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் இடையே வார்த்தை போர்ன்றது அதிகரித்து வந்துட்டு இருக்கு சார். அதாவது பிரசாந்த் கிஷோர் அமைச்சருக்காக அவர்கிட்ட மூளை இல்லை, பணம் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. தொடர்ந்து எதிர்ப்புன்றது சீமானுக்கு எதிராக வந்துட்டு வந்தவண்ணமாக இருக்கிறது. திரள்நிதி கலெக்ட் பண்ணி கட்சி நடத்துறவருக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் வருகிறது. உங்களோட பார்வை என்ன சார்? இல்லை, திரள்நிதின்றது அவர் தமிழ் வார்த்தை பண்ணுறாரு. டொனேஷன் எல்லா இடத்துலையும் வாங்கிட்டு தானே கட்சி நடத்துகிறாங்க. எந்த அரசியல் கட்சி வந்து சொந்த அவங்க வீட்டு காசு போட்டு நடத்தியிருக்காங்க. அதேமாதிரி வந்து மக்கள்கிட்ட காசு வாங்கி மக்களுக்காக போராடுறது தான் ஒரு சிறந்த அரசியல் கட்சியினுடைய எடுத்துக்காட்டு. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் தாவேக்கா வந்து இருக்கக்கூடிய சில பேர் வந்து ஏதோ அள்ளி வீசுகிறானுங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் வந்து சீமான் சொல்லியிருக்கக்கூடிய பண கொழுப்புன்ற அந்த வார்த்தை வந்து சரியே தானே, அது தவறு ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, பிரசாந்த் கிஷோர் பீகார்லேருந்து இங்கே வந்து 20 நிமிஷம் பேசுகிறதுக்கு 20 கோடி ரூபா வாங்கிட்டு போயிருக்காரு. 20 கோடி ரூபா எவ்வளோ? 20 நிமிஷம் பேசுனதுக்கு. அந்த 20 நிமிஷம் அவன் என்ன அப்படி பேசிட்டு இருப்பான் எனக்கு தெரியல. தமிழக அரசியலை பொறுத்து பிரசாந்த் கிஷோருக்கு என்ன தெரியும்? ஏதோ சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய தகவல்களை வச்சு அவன் ஒரு டேட்டா உருவாக்கிட்டான். அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒப்பிச்சுட்டு போயிருப்பான். இதை தவிர வேறு எது மக்களுடைய மனநிலையை பற்றி பிரசாந்த் கிஷோருக்கு தெரியாது இல்லைங்களா? அவன் வந்து 20% ஓட்டுகள் வந்து விஜய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் அடிச்சுட்டு போகிறது, அதுக்கு ஒரு 20 கோடி ரூபாய் கொடுத்து அந்த 20 கோடி ரூபாவை நீ எதுனா ஒரு கிராமத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு 10 நாள் அந்த 20 கோடி ரூபாய் அந்த மக்களுக்காக செலவு பண்ணணும்னா, அது சோசியல் மீடியாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லாருமே சரி பண்ண எதிர்க்கக்கூடியவங்க கூட சரி அதை வந்து பெரிய அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் ஆக்குவாங்க. அப்போ மக்கள் மத்தியில் ரீச் ஆகும். அதே தம்பி எவனுக்கும் 20 கோடி ரூபாய் நீ கொடுத்துருக்கேன்னு சொன்னால் அப்போ சீமான் சொன்னது கரெக்டு தானே, பண கொழுப்புன்னு சொன்னது கரெக்டு தானே சொல்லியிருக்கேன். அதில் என்ன தவறு இருக்குன்றேன். இல்லை, பணம் வைத்திருக்கலாம் அந்த மாதிரி நம்ம சொல்லுறது கரெக்டாக சார். இப்போ பண கொழுப்பு அதனால தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது. அப்போ 20 நிமிஷத்துக்கு 20 கோடி கொடுத்துருக்கிறது என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? அப்படி சொல்ல பெரிதாக அதுலேருந்து தகவலே வரல சார். நாம 20 கோடின்றதை சொல்லிட முடியாது இல்லை சார். இல்லை, சொல்கிறதுனால தான் அவரும் சொல்கிறாரு. அவருக்கும் வந்து அவரும் நீண்ட காலமாக அரசியலில் இருக்கார். விஜய்க்கு நல்லா இதுவாக இருக்கும், அவங்க கூட இருக்கவங்களுக்கு தெரியும் எல்லாமே. அதை வச்சு தான் அவர் சொல்கிறார் பண கொழுப்பு எடுத்து போய் அலைகிறாங்க அப்படின்னு. அது விஜய்ன்னு சொல்லாமல் பொதுவாக சொல்கிறாரு. அதுவும் வந்து தேர்தல் வியூகம்லாம் வந்துங்க அது ஒரு பார்ட். அதுவே 100% வச்சுன்னா ஒன்றும் முடியாது. எப்படின்னு சொன்னால் ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க இல்லையா, ஓடும்போது ஒரு இழப்பாறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறாங்க இல்லையா, அந்த மூஞ்சியை தண்ணி ஊற்றி, அதுதான் சோசியல் மீடியா. பட் மொத்தமே சோசியல் மீடியா மொத்தமே வந்து களப்பணியே வேண்டாம், சோசியல் மீடியா தான் இருந்ததுன்னா எப்படி தண்ணியை குடிச்சிட்டே உட்காந்துருந்தா வெற்றி பெற முடியாது. ஓடிக்கிட்டே இருக்கும்போது சும்மா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிக்கிறான் பாரு, அதுதான் அதேமாரி தான் சோசியல் மீடியாவை தவிர இவங்க ஒட்டுமொத்தமாக வந்து வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயே எல்லாருடைய சிலையும் வச்சுட்டேன், வெளியே போகிறது இல்லை, வீட்டுக்குள்ளே இருந்தே அரசியல் பண்ணணும்னு நினச்சிட்டேன். அதேமாரி வந்து எதனா நிவாரணம்னாலும் வீட்டுக்கு கூப்பிட்டு நிவாரணம் கொடுக்குறேன். இதுலேயும் ஒரு ப்ரெஸ் மீட்டை 2 வருஷம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பித்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட எதிர்கொள்ள முடியல உன்னால் பயம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏதாவது கேள்வி எழுப்பிடுவாங்களா, அந்த கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாமல் திணறிடுவோமா? ஏன்னா எல்லாமே வந்து இது நாள் வரையும் விஜய் என்ற பிம்பம் வந்து பார்த்திங்கன்னா
யாரோ பாட்டு எழுதுறான், யாரோ இசையமைக்கிறான், யாரோ பாடுறான், இவன் வாய் அசைச்சிட்டு இவன் பேர் வாங்கிக்கிறான். யாரோ கதை எழுதுறான், யாரோ வசனம் எழுதுறான், என்ன யாரோ டைரக்ட் பண்ணுறா, இவர் நடிச்சுட்டு பேர் வாங்கி இப்படி தான் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு நபர் தான் விஜய். அதாவது சொந்த டேலண்ட் அப்படின்றது இல்லை. சினிமான்றது அப்படி தான். விஜய் மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த கதாநாயகனாக நடிக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த அறிவும் அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. எவனோரும் போட்டு இரவு பகல் தூங்காமல் சிந்தித்து உருவாக்கப்பட்ட கதை. எத்தனையோ பேர் ரூம் போட்டு இரவு பகல் தூங்காமல் பொண்டாட்டி பிள்ளைன்னு பார்க்காம அந்த வசனம் செட் பண்ணுறது தான் அவங்க. ஆனால் பேர் வந்து இவன் தட்டிட்டு போயிடறான்னு வைங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அரசியல் என்னும்போது நிஜ வாழ்க்கை இது. இங்கே வந்து யாரோ எழுதி கொடுத்து யாரோ அப்படி பண்ண முடியாது இல்லைங்க. அப்போது ப்ரெஸ் மீட்டில் வந்து சந்திக்கும்போது அங்கே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் ட்ரோல் பண்ணிவிடுவான். இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா அப்படி ஒரு வேகமாக இருக்குது. அதுக்கு பயந்துட்டு தான் விஜய் வந்து டாட்டா காமிச்சு ஓடுறாப்புல சோஷியல் மீடியா. இல்லை, முழுமையாக நான் களத்தில் இறங்கின பிறகு கூட ப்ரெஸ் மீட்டை சந்திக்கலாம் இல்லைங்களா? சீமானவர்கள் தன்னுடைய வாக்குகள் அதாவது சரிந்து விட்டது, தன்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே வெளியில் ஏறிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் விஜய் அவளை சீண்டி வராரா சார் இப்போ? அதுமா இன்னைக்கு சீமான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆளும் கட்சி, அடுத்தது விஜய் போன்ற நபர்கள் புதுசாக ஆரம்பிக்கிற கட்சி, சிறு கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் உட்பட சிறு கட்சி எல்லாமே டார்கெட் பண்ணுறது யாருன்னா சீமான். ஏன்னா தன்னிச்சையாக வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியை வந்து அழிக்கணுன்றது தான் இவங்களுடைய திட்டம். ஏன்னு சொன்னால் என்னடா இப்போது நமக்கு பின்னாடி வந்து தன்னிச்சையாக வந்து ஒரு சாதியினுடைய பேக்ரவுண்டோ ஒரு மத பேக்ரவுண்டோ இல்லாமல் தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு ஒரு கட்சியை உருவாக்கியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் சீமான் தானே வேற யார். அப்படி இருக்கும்போது அந்த கட்சி வளர்ந்துச்சுன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு இடைஞ்சல் வரும் அப்படின்றத எல்லா அரசியல் கட்சிகளும் உணர்ந்துட்டு தான் அவரை வந்து கார்னர் பண்ணி அடிக்கிறாங்க. மற்றபடி ஒன்று அந்த வகையில் விஜயும் அப்படி தான். இப்போ சீமான் என்ற அந்த மரத்தை இது பண்ணால் தான் நம்முடைய வளர்ச்சிக்கு அது ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு தான் பார்க்குறாப்புல. அதுக்காக தான் வந்து அந்த வேலையை வந்து செய்கிறாங்க. அப்போ அவர் வந்து தன்னை காப்பாற்றிக்கிட்டு அவர் கவுண்டர் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்து விஜய் சீமான் தள்ளுறாரு இல்லையா? அதான் இல்லை சார், இப்போ தேர்தல் வியூக அமைப்பாளர்ன்றது எல்லாருமே தான் வச்சிருக்காங்க. ஏன்னா திமுக கடந்த தேர்தலை வச்சு தான் வெற்றியே பெற்றிருந்தாங்க. சேம் பிரசாந்த் கிஷோர் தான் அவங்களும் கையில் வச்சிருந்தாங்க சார். இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்ததுக்காக விஜய் வந்துட்டு இழிவாக பேசுறதுன்றது சரியா சார்? நான் வந்து திமுக இது போன்ற கட்சிகள் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு இது பண்ணுறாங்கன்னா அது ஒரு பாட்டு தான், அது கரெக்டாக. அது ஏன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பேஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொகுதின்னு இருந்தால் ஒரு தொகுதியில் வந்து ஒரு 700 பூத் இருக்கும். அந்த 700 பூத்துக்கு வந்து அதிமுகலையும் ஆள் இருக்குது, திமுகலையும் ஆள் இருக்குது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இது போன்ற தேர்தல் வியூகங்கள் அமைக்கிறது என்பது அது போன்ற கட்சிகளுக்கு இவன் முன்னும் தேர்தலே சந்திக்கலை. இவனுடைய வாக்கு சதவீதம் என்னன்னு தமிழ்நாட்டில் தெரியல. அப்படி இருக்கும்போது தேர்தல் வியூகம் வந்து வகுத்து என்னத்தை கிழிக்க போகிறாங்கப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? புரியுதுங்களா? அதிமுக திமுகன்றது வேற. இவனுக்கு என்ன பேஸ் இருக்குன்ற நாங்கள் தமிழ்நாட்டில் என்ன பேஸ் இருக்குது? பேஸ் இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு வியூகம் அமைச்சு இவங்களுடைய அந்த கட்சிகளுடைய அந்த செயல்பாடுகளை சோசியல் மீடியாவில் கொண்டு போகிறதுக்கு ஒரு வியூகம் அமைச்சார்னா அது வந்து வெற்றிக்கு வந்து ஒரு வழிவகுக்கும். எதுவுமே இல்லையே இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வசாதாரணமாக வந்து அன்றைக்கி போகிற போக்கில் வந்து 20% வாங்குவாருன்னு சொல்லிட்டு போகிறாப்புல பிரசாந்த் கிஷோர். எப்படி வாங்க முடியும்? திமுக ஓட்டு சதவீதம் இருக்குது, அது எக்காலத்தையும் சரியாது. அப்படியே சரிஞ்சாலும் ஒரு சதவீதம் 2% அப்படின்னு வைங்க. அதேமாதிரி அதிமுகன்னு ஓட்டு, அது சரிஞ்சாலும் 1% 2%. விசிகாவுக்கு ஒரு ஓட்டு, பாமகவுக்கு ஒரு ஓட்டு, மதிமுகவுக்கு ஒன்று, கம்யூனிஸ்டுக்கு ஒன்று, காங்கிரஸுக்கு ஒன்று, பாஜகவுக்கு ஒன்று, இப்படி எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு சதவீதம் இருக்குது. புரியுதுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 1/2%, 1%, 1 புள்ளி 1/2 புள்ளி தான் ஏற்றம் இறக்கம் இருக்கும் இந்த சதவீதங்களில். அப்படி இருக்கும்போது இவன் மூணாவது நான் வேறு ஒரு புதுசாக இறங்கக்கூடிய நபர் எப்படி தமிழ்நாட்டில் வந்து 20% வாங்க முடியுமா? கமலஹாசனுக்கு இப்படி தான் வந்து சொன்னாங்க எல்லாருமே. 20 வாங்குவார், 18 வாங்குவார், குறைஞ்ச 60 எம்எல்ஏக்கள் வாங்குவார் சொன்னார்களா இல்லையா? கடைசி என்னாச்சு? ஒரு 3% வாங்கிட்டு அடுத்த தேர்தலில் வந்து திமுக கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டு போயிட்டே இருந்தார் இல்லையா? அதே நிலை தான் விஜயும் பார்க்க முடியும். விஜய் வந்து ஓவர் பில்டப் பண்ணுறாங்க ஒரு கார்ப்பரேட் அரசியல். அப்படின்னும்போது எப்படி வந்து பிரசாந்த் கிஷோர் வந்தால் வெற்றி எப்படி வெற்றி பெற்றுவேன்? அவனே பிரசாந்த் கிஷோரை பீகாரில் வந்து பப்பு வேகல் இல்லையா? 5 தொகுதி நின்று 2ல் ஜெயிப்பேன், 2ல் 2வது வருவேன், 3ல் 3வது வருவேன்னு சொன்னுவேன்.
5-6 தொகுதியிலுமே டெபாசிட் காலி. ஃபேமிலியிலான ஃபேஸ் இல்லை சார் அங்கே. ஏன்னா ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளராக இருந்தார், எந்த கட்சி கூடயும் தொடர்பில் இல்லாமல் தனித்து போட்டிட்டார். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் சார். அதான் சொல்கிறேன், அந்த தேர்தல் வியூகத்திலே அவர் பில்டப் பண்ணது அப்படின்னு சொல்கிறாரு. 3 தொகுதி ஜெயிப்பார், 2 தொகுதியில் 2வது இடம் வருவார், இப்படியெல்லாம் பில்டப் பண்ணிகிட்டே இருந்தார். எதுவுமே டெபாசிட் வாங்குது. இல்லை இங்கே விஜய்க்கு மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குல்ல சார். இங்கே இளைஞர்கள் என்ன மார்க்கெட்டிங் இருக்குது? இளைஞர்கள் பட்டாளம் எல்லாமே அவர் பின்னாடி தான் இப்போ திரண்டிருக்காங்க. இளைஞர் பட்டாளம் ரசிகருக்கு அவ்வளோதான், அது மீறி என்ன பண்ண முடியும்? அது வாக்காக கன்வெர்ட் ஆகும், அதை வச்சு தான் 20% இருக்குன்னு சொல்கிறாரு. வீட்டுக்கு ஒரு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்லாம் வந்துட்டு சொல்கிறாரு சார். வீட்டுக்கு ஒரு வாக்குகள் வந்து உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்லாம் சொல்கிறாருல்ல சார். சொல்லலாங்க, யாருமே போட மாட்டாங்க. இங்கே வந்து அப்படி ஒரு ஓட் பேஸ் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அது மீறி எல்லாம் பண்ண முடியும். நீங்கள் வேணால் வேறு மாநிலத்தில் வந்து ஈஸியாக கணிச்சிடலாம், தமிழ்நாட்டில் அவ்வளோ சாதாரணமாக கணிக்க முடியாது. இப்போ பாமக ஓட்டு காரணம் கொண்டு மாறுமா? விஜய்க்காக விசிகா ஓட்டு மாறுமா? பாஜக ஓட்டு மாறுமா? காங்கிரஸ் ஓட்டு மாறுமா? சொல்கிறேன் உதாரணத்துக்கு. அது திமுக அதிமுக ஓட்டுகள் எதுவுமே மாறாது. இங்கே இருக்கக்கூடிய சிறிய கட்சியிலேருந்து பெரிய கட்சிகள்லேயும் ஓட் பேங்க் வந்து அப்படியே தான் இருக்கும். அவங்களுடைய ஓட் பேங்க் அவங்க சாதி ரீதியாக கட்சிகள் சாதி, அப்புறமா வந்து திராவிட கட்சிகள் அது அப்படி இருக்கும்போது இவனுக்கு என்ன புதுசாக வரும்? நான் கேட்குறேன், ஒன்றுமே வர வாய்ப்பே இல்லையே. விசிகாவில் உள்ள இளைஞர்களே விஜய்க்கு தான் வாக்களிப்பாங்க. எல்லாருமே இது மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. இளைஞர்களே ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பல பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு விஜய் பின்னாடி தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. விஜய் போனால் விஜய் பார்க்கறதுக்கு போனால் விசிகா தொண்டர்கள் ஓடுவான். விஜய் பார்க்கறதுக்கு போனால் திமுக தொண்டர்களோட ஓடலாம் இளைஞர்களாக இருந்தால். ஆனால் ஓட்டு விஜய்க்கு விடுமான்றது தான் கேள்வி. ஏன்னா கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் வடிவேல் வந்து பிரச்சாரத்துக்கு போனார் திமுக. பிரம்மாண்டமான அவர் போகிற இடங்கள்லாம் பிரம்மாண்டமான கூட்டம். கருத்து கணிப்புன்னு சொன்னார், திமுக வந்து சாலிடாக வின் பண்ணும் அப்படின்னு. அது வந்து கூத்தாடிக்கு சேரக்கூடிய ஒரு கூட்டம் தான், ஒரு ரசிகர், அவ்வளோதான். சினிமா பிரபலம், இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி இவன் போகிற இடத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கூட்டங்கள் கூடலாம். தமிழகத்துல மாற்றம் வேண்டும் மக்கள் எதிர்பார்க்கறப்ப விஜய் 3வது ஆப்ஷனா இருக்கும்போது அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. மாற்றத்தை கொண்டு வர முடியும். திராவிட கட்சியே வேணாம் தானே வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க தமிழகத்துல. என்ன சொல்றேன், முன்னால எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும்? இன்னும் மக்கள் 2 வருஷம் ஆச்சு, மக்களே நீ சந்திக்கலையே. பரந்தூர் விமான நிலைய விஷயத்துக்கு போய் ஒரு 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம், அதுவும் கேரவன் கார்லேயே உட்காந்து பேசிட்டு போகிறது வந்து அரசியலா? கட்டுப்பாடு கொடுக்குறதில்ல சார், கட்டுப்பாடு விதிமுறைகள் தானே. ஒரு முறையான பர்மிஷன் இல்லாதனால தானே அவர் அந்த மாதிரியான செயல்பாடு ஈடுபட முடியுது. எந்த கட்சிக்கு அனுமதி கொடுப்பாங்க? நான் கேட்குறேன், எந்த கட்சிக்கு கொடுக்க மாட்டாங்க. மீறி போகணும், காவல்துறை தடுப்பாங்க. அது மீறி போகணும், காவல்துறை தடுத்து வாகனத்தில் ஏற்றுவாங்க, போகணும், வாகனத்தில் அரெஸ்ட் ஆகி போகணும். அதுதானுங்க அரசியல். நான் வந்து எனக்கு எங்கேயோ ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கம் இருப்பாங்க, அங்கே கேரவனில் நிற்பேன், மைக்கில் பேசிட்டு அப்படியே கேரவனில் வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னால் இது எந்த விதமான அரசியல் சொல்லுங்க? இப்போ அவருக்கு மத்திய அரசு சார்பாக வந்துருப்பாங்க, ஒய் பிரிவு பாதுகாப்பெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கல சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இது பெரிய ஆச்சரியப்பட வேண்டியது இல்லை. கங்கனா ராவத்துக்கே கொடுக்கும்போது விஜய் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. கங்கனா ராவத்து கொடுக்கும்போது விஜய் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. இல்லைன்னா இந்த ஏற்கனவே வந்து வெறும் ஐயா வந்து டைலாக் விடுவானுங்க. இப்போ இந்த மாதிரி இன்னும் பாதுகாப்பு இருந்துச்சுன்னா எக்கச்சக்கமாக டைலாக் விடுவாங்க. இப்போ அண்ணாமலைக்கு இங்கே தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. குறைஞ்சி 8லேருந்து 10 சிஆர்பிஎஃப் காவலர்கள் இருப்பாங்க, 2 ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, 3 வாகனங்கள். எல்லாம் யாவும் அப்போ மட்டும் சொத்து. நீ என்ன இந்த அரசியலில் வந்து மக்களுக்காக சேவை பணியாற்றி பிடுங்கிட்டே. நீ அன்புமணி ராமதாஸுக்கு கொடுத்துருந்தா நியாயம், திருமாவளவனுக்கு கொடுத்துருந்தா நியாயம் இல்லையா, வேலுமுருகனுக்கு கொடுத்தா நியாயம். அவெல்லாம் அரசியலில் களப்பணியில் இருக்காங்க, சீமானுக்கு கொடுக்கலாம். புரிதுங்களா உங்களுக்கு? அது தவிர்த்து வந்து இவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ எதிர்கட்சி தலைவர் இருக்கிற இவர் எடப்பாடிக்கு கொடுக்கலாம். இவன் என்ன அரசியலில் வந்து மக்களுடைய சேவை செஞ்சுட்டா இவனுக்கு என்ன எதிர்ப்பு இருக்குது, இவனுக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்குது, இவனுக்கு வந்து இவ்வளோ பாதுகாப்பு பண்ணுறாங்க. மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது, பாதுகாப்பு வேண்டும்ன்ற ஒரு காரணம் தான். நீயே பில்டப் பண்ணிக்கிறீங்க, இன்னும் இறங்கவே இல்லையே. நீயே பில்டப் பண்ணிக்கிட்டே தானே இருக்கேன். அப்போது இது வந்து முழுக்க முழுக்க பாஜக தான் விஜயை வந்து கொம்பு சீவி இறக்கி விட்டுருக்குது. இது மூலிமா அம்பலமாகுது, வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிள் லாஜிக் ஆகும். இந்த தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி சார் இருக்குது? நாளுக்கு நாள் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை சம்பவமாக இருக்கட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலாம் அதிகரித்து வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நடவடிக்கைன்றது இங்கே கட்டுப்பாட்டில் தான் இருக்கா? எப்படி சார் பார்க்குறீங்க? சட்டம் ஒழுங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நல்லா இருக்குன்னு சொன்னால் அது நம்ம வாயில் நம்மளே வந்து மண்ணாளி கொட்டிக்கிறதுக்கு சமமானது. சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. போலீஸை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு போலீஸ் ஒரு எப்படின்னு சொன்னால், போலீஸ்ன்னு சொன்னவங்க எப்படின்னு சொன்னீங்கன்னாங்க, முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். பெரும்பாலும் வந்து தகவல்கள் இன்டெலிஜென்ஸ் தான் வாங்குவாங்க, உளவுத்துறை தான் வாங்குவாங்க தகவல்கள்.
வாங்கி அந்த தகவல்களை சம்பந்தப்பட்ட உளவுத்துறை அதிகாரிகளுக்கு அனுப்புவாங்க. உளவுத்துறை அதிகாரி ஃபிங்கர் பிரிண்ட்டில் வச்சுருப்பார். அந்த தகவல்களை உடனே வந்து முதல்வருக்கு தெரிவித்து முதல்வர் மூலிமா டிஜிபிக்கு வரும். டிஜிபி வந்து ஒரு சர்க்குலர் போட்டு எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பிச்சாங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட எஸ்பிகள் அங்கங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு அனுப்பி அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் சட்டம் ஒழுங்கு வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி இன்டெலிஜென்ஸுக்கு வந்து அதிகமாக வேலை கொடுக்குறது இல்லை. அவங்க இன்டெலிஜென்ஸை நம்புறதோட தன்னுடைய கட்சியினுடைய பிரதிநிதிகளை நம்புறது திமுக. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொருத்தர் வந்து கட்டுப்பாட்டில் போலீஸ் இருக்குது. அப்போது என்ன தான் உளவுத்துறை தகவல் கொடுத்து கூட இந்த விஷயம் இப்படி நடக்க போது முன்னெச்சரிக்கை இதை தடுங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்கறது இல்லை. அவங்க வந்து விடு நான் பார்த்து அதெல்லாம் முடியா நீ இந்த வேலை பாரியா அப்படின்னு சொன்னால் அப்போது அவங்களுக்கு டிஜிபி கிட்டேருந்து வந்த தகவலை விட அங்கே லோக்கல் குட்டி பகுதி கிட்டேருந்து வரக்கூடிய தகவல் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஆனால் சட்டம் ஒழுங்கு வந்து கெட்டு போகிறதுக்கு முக்கிய மூல காரணம் குறிப்பாக வந்து போதைப் பொருள் வந்து அதிகமாக வந்து இதுவாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா போலீஸெல்லாம் பார்த்திங்கன்னா போதை பொருள் தடுப்பு போலீஸெல்லாம் இந்த பான்பராக்கு விற்கிறவன், அன்ஸு விற்கிறவன், புகையிலை விற்கிறவன் இதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறான், அவனை போய் தேடி தேடி கண்டுபிடிச்சி கைது பண்ணுறதும் அவனை ஜெயிலு தூக்கி போடுறதும் இந்த குட்கா இது போன்ற விஷயங்கள் தான் இருக்காங்களே தவிர உண்மையான கஞ்சா விற்கிறவனையும் பவுட்ரு விற்கிறவனையும் போதை மாத்திரை விற்கிறவனையும் சர்வசாதாரணமாக அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா நீ இது போன்ற இந்த சின்ன இது ஐடிசி இந்தியன் டொபாக்கோ கம்பெனி அது ஒரு சட்ட விதிக்கு உட்பட்டு தான் அவங்க தயாரித்து அனுப்புகிறாங்க. அதை தடை பண்ணி அதை கடையிட்டு மூடுறதும் அவனை தூக்கி குண்டாஸ் போடுறதும் அவனை கைது பண்ணுறதும் இந்தளவுக்கு மிரட்டக்கூடிய காவல்துறை அதில் ஒரு 10% வந்து நீங்கள் போதை வசதிகளை ஒழிக்கிறதுல ஈடுபட்டிருந்தாங்கன்னா இந்த குற்றங்களெல்லாம் தடுக்கும். புரியுதுங்களா? இப்போ அதுக்கு உண்டான நடவடிக்கை காவல்துறை பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா அதில் வந்து அவங்களுக்கு வருமானம் கிடைக்குது. இந்த குட்கா விஷயத்தில் அவ்வளோ வருமானம் கிடைக்கும். அப்போ காவல்துறை உடனடியோட தான் இங்கே போதைப் பொருள் நடமாட்டமே இருக்குன்னு சொல்கிறீங்களா சார்? ஏன்னா அதுதான் வேற காவல்துறை நினைச்ச வித்தின் 1 டேயில் எல்லாம் டோட்டல் காலி. ஏற்கனவே வந்து ஒயின் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக விற்கிறான். இது மது, அடுத்தது போதை. ஆனால் இவன் போதை வசதின்னு சொல்லிட்டு இதை தான் பிடிச்சிட்டு சீன் போட்டுருக்கு. நீங்கள் பத்திரிக்கையிலலாம் பாருங்கள் 10 கிலோ பிடிப்பட்டது, கஞ்சா இல்லை, பான் மசாலா, இப்படி வந்து சீன் போட்டுட்டு இருக்குது காவல்துறை. இதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா போதை ஒழிப்புன்னா உண்மையான போதை ஒழிப்புன்னா கஞ்சா பவுடரு மாத்திரைகள் இதன் மூலிமா தான் வந்து ஒருத்தன் அடிச்சுட்டு அவன் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறதுக்கு அவன் மனசு துடியுது. ஒரு கொலை பண்ணுறதுக்கு கொடூரமாக நடந்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவனுக்கு மனசு துடியுதுன்னா அதை ஒழிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்காம இவனுக்கு ஏதோ ஒன்று ஒழிச்சிட்டேன்னு சொல்லி சீன் போட்டுகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பேசும் பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றி சார்.